நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பல பேர் பணம் குறித்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில பணம் குறித்து தவறான ஒரு புரிதல தான் புரிஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில மக்கள் மட்டும் பணம் குறித்து அவங்க ஒரு நேர்மறையான சிந்தனையோட இருக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில அவங்க ஒரு உச்சத்த அடைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க. அந்த பணத்த மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்மள்ல பாதி பேர் என்ன பண்றோம்னா, அந்த பணம் குறித்து நாம அந்த ஏழ்மை நிலையிலேயே சிந்திக்கிறோம். அப்ப இந்த ஏழ்மை நிலையிலே சிந்திக்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சராசரியான ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த பணத்தை எப்படி நாம அடைவது? நம்ம பணத்த எப்படி நாம நமக்குள்ள கொண்டு வரது? நெறைய பேர் நம்ம சொல்ல கேட்டிருப்போம். நான் எவ்வளவோ உழைக்கிறேன், கடவுள்ட்ட எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணுதேன், வேண்டுதேன். ஆனா எனக்கு கடவுள் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்றோம். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் ஒரு சிலர் மட்டும் அந்த பணத்த திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க? அவங்களுக்குள்ள பணம் அப்படிங்கிறது ஒரு மலை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்குறோம். அப்போ அதே நேரத்தில இந்த பணத்த நாம எப்படி நமக்குள்ள கொண்டு வரது? இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை கடந்ததா, போனதா போகட்டும். ஆனா இனி இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி நாம அந்த பணத்த சம்பாதிச்சு, அதே நேரத்தில ஒரு மனநிறைவோட, ஒரு மன நிம்மதியோட, அந்த பணம் செல்வ செழிப்போட நம்ம வாழலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நெறைய பேர் எப்படி பணத்த யோசிக்கிறாங்க அப்படின்னா, பணம் இருந்தாலே அங்க பண திமிரு வரும் அப்படின்லாம் நெனைக்கிறாங்க. அதே நேரத்தில பணம் குறித்து அவங்க ஒரு தவறான ஒரு புரிதல புரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ தன்னோட பிள்ளைங்கள்ட்டயோ, இல்ல எதிர்கால சந்ததியினர்ட்டயோ எப்படி பணத்த பத்தி சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா, பணம் வச்சிருந்தாலே அவங்கட்ட திமிரு இருக்கும். அதே நேரத்தில அந்த பணம் இருந்ததுனாலே நம்ம ஆடக்கூடாத ஆட்டம்லாம் ஆடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பணக்காரங்கலாம் அவங்க கெட்டவங்க, மோசமானவங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்த நம்ம மனசுல அடிமனசுல விதைச்சு வச்சிருப்போம். அப்போ பணம் இருந்தா நம்ம ஒரு நிம்மதியா இருக்க முடியாது. அந்த பணத்த கட்டி காக்கிறதுக்காகவே நம்ம மன அமைதிய இழந்துருவோம் அப்படின்லாம் ஒரு தவறான புரிதலோட இருந்துகிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா, அந்த மாரி எதுவுமே இல்ல. பணம் கையில இருந்தது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியும், ஒரு உற்சாகமும் இருக்கும். ஏன்னா நேர்மையா உழைக்கக்கூடியவங்க எல்லாருமே, அந்த பணத்த எப்படி அடைஞ்சு, அந்த பணத்தோட சந்தோஷத்தோட இருப்பாங்க. மன நிம்மதியோடயும் இருப்பாங்க. நம்ம நெனைக்கலாம், ஒரு சிலர் எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, ஆனா அவங்கட்ட நிம்மதி இல்லையே அப்படின்னு. அந்த பணத்த அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத நீங்க உற்று நோக்குனீங்க அப்படின்னா, அந்த பணத்த ஒரு வேள அவங்க தவறான வழியில கூட சம்பாதிச்சிருப்பாங்க. அப்ப தவறான வழியில சம்பாதிச்சு ஒரு உச்சத்த அடைஞ்சவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா, அவங்க மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கான எதிர்மறையான விளைவுகள் அங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். அது யாரா இருந்தாலும், யாருக்கா இருந்தாலும் அது பொருந்த தான் செய்யும். அப்ப இந்த பணத்த நம்ம எப்படி நெனைக்கிறது? அந்த பணத்த நமக்குள்ள கொண்டு வரதுக்கு நாம என்னென்ன வழிமுறைகள தேடுறது? அப்ப இப்போ நம்ம வேல பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்ல உழைக்கலாம், பணம் நமக்குள்ள வந்து போகும். அந்த பணம் நம்மகிட்ட தங்க மாட்டேங்குது அப்படின்னு நாம நெனச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, நாம தான் காரணமா இருப்போம். எவ்வளோ பணம் வந்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு தான் நம்ம நெறைய சொல்ல கேட்டிருப்போம். அப்ப ஏன் பத்த மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம பணம் குறித்த அந்த பார்வை தான். எப்படி பார்ப்போம்? நம்ம மனசுல எப்படி நினைப்போம் அப்படின்னா, பணம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பெருசாவே நினைக்கிறதில்ல. அந்த பணம் அப்படிங்கிறத ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல. அது வரும் ரூ. 1000 வந்தா பரவால்ல, இன்னைக்கு செலவழிப்போம். இன்னைக்கு ரூ. 1000 கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அந்த பணம் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிற முதல்ல நம்ம ஆழ் மனசுல ஒரு எண்ணத்த உருவாக்கணும். இந்த பணம் இருந்ததுன்னா எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இந்த பணம் இருந்ததுன்னா நான் ஒரு அழகான வீடு கட்டுவேன். இந்த பணம் இருந்ததுன்னா என்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்கு நான் சில விஷயங்கள நல்ல விஷயங்கள பண்ணுவேன். அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம மனசுல நினைக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அது நினைக்கிறதுங்கிறது ஒரு நாள் நினைக்கிறது மட்டும் இல்ல. தொடர்ந்து நம்ம மனசுல அந்த எண்ணங்கள விதையா விதைச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு விதைய விதைக்கும்போது தான் அது வளர்ந்து மெல்ல மெல்ல செடி, மரம், காய் அப்படின்னு கனி அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போ இந்த பண விஷயத்திலயும் நம்ம அந்த மாரி தான் பண்ணணும். நம்மகிட்ட ஒரு ரூ. 10,000 இருக்குது அப்படின்னா, அந்த 10,000த்த எப்படி நம்ம 15,000 மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் சிந்திக்கணும். அத விட்டுட்டு நம்ம எப்படி ரூ. 10,000 கடன் வாங்குறது, இல்ல ரூ. 10,000 யார்ட்ட கைமாத்தா வாங்குறது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தோம்னா, ஒரு நாள் நம்மட்ட பணம் தங்காது. அப்ப அந்த பணம் தங்கக்கூடிய வழிக்கு ஏன்னா அது ஒரு செல்வம். அந்த செல்வத்த நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு உற்சாகமா நினைக்கணும். நம்ம ஒரு கவலையோட, ஒரு சோகத்தோடயே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன பண்றது? என்ன அப்படின்னு ஒரு புலம்பல்லையே நம்ம இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இப்போ சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமா இருக்கலாம். ஆனா, அதுக்காக நம்ம சோர்ந்துறக்கூடாது. அந்த இடத்துல நம்ம உற்சாகமா நம்ம மனநிலைய மாத்தணும். நம்ம எண்ணங்கள உற்சாகமா மாத்திக்கிட்டே இருக்கணும். எனக்கு பணம் வரும். எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டத்தான் போகுது அப்படிங்கிற எண்ணத்துல நாம நேர்மறையா சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நீங்க வேணா ஒரு நிமிஷம் இப்ப இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, உங்க மனச அப்படியே ஒரு நிதானப்படுத்துங்க. நீங்க பல எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடலாம். அத எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு, அந்த பணம் குறித்த அப்படியே உங்க மனக்காட்சியில இந்த நொடியில நீங்க அப்படியே பணம் குறித்த அந்த மனக்காட்சிய நீங்க அப்படியே பாருங்க.
பாருங்க, உங்க மனசுக்குள்ளே உற்று நோக்குங்க. ஒரு நிமிஷம் அந்த பணத்த பத்தி, அந்த பணம் எப்படிலாம் இருக்கும்? அத நம்ம பேங்க்லேருந்து எப்படி எடுத்துட்டு வரோம்? அந்த பணம் நம்ம வீட்ல பீரோவுல எப்படி இருக்குது? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒரு கற்பனையா நீங்க பண்ணி பாருங்க. அப்போ அந்த கற்பனை பண்ணும்போது அவ்வளோ உங்க மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அப்ப இந்த ஆனந்தம் இந்த ஒரு நிமிஷத்திலேயே கிடைக்குது அப்படின்னா, நாள் முழுக்க நீங்க அத பத்தி சிந்திச்சுக்கிட்டு, அத பத்தி நெனச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பேரானந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க. அதே மாரி இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, அதுவா இந்த தங்கம் விலையேற்றம் தான். அதாவது இன்னைக்கு வந்து தங்கம் வந்து கிட்டத்தட்ட 13,000த்துல இருக்கு. இப்ப சமீபத்தில வந்து 18,000 வரைக்கும் போச்சுது ஒரு கிராம் வந்து. அப்ப நம்ம எல்லாரோட எண்ணங்கள் பரவலா எப்படி பேசிக்கிட்டு, எப்படி நெனச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, தங்கம் வந்து 1 கிராம் வந்து ரூ. 3000 இருக்கும்போது நான் வாங்கி போட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனச்சிருப்போம். அப்ப விட்டுட்டேனே, இப்போ என்ன செய்றது? அப்படிங்கிற மாரி நம்ம வந்து ஒரு ஒரு விரக்தியில நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாரி நம்ம ஊர்கள்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்டோட இடம் வந்து வெறுமனே ஒரு சென்ட்டுக்கு வந்து 15,000 இல்ல 20,000 இருந்திருக்கும். இல்ல ஒரு 30,000 இருந்திருக்கும். இன்னைக்கு அது வந்து ஒரு சென்ட்டுக்கு ரேட்டு 3,00,000 இருக்கும். இல்ல 5,00,000 இருக்கும். இது வந்து நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நீங்க இப்ப எப்படி நினைப்பீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருக்கலாமே! இப்போ இப்போ இவ்வளோ விலை ஏறி போச்சே! தெரியாம போச்சே! அப்படின்லாம் நம்ம வந்து நெறைய பேர் பேசுறத, இந்த புலம்புறத கேட்டிருப்போம். இந்த மாரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு. தங்கம் விலை அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிராம் ரூ. 3000 இருந்தது அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு சென்ட்டோட மதிப்பு ரூ. 30,000 இருந்துச்சு அப்படின்னா, அது பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஆனா, அன்னைக்கு இருந்த மனநிலையில தான் நாம இன்னைக்கும் அதே மனநிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டும் நாம வந்து ஒரு சொத்த வாங்கணும்னு நம்ம மனநிலை நினைக்குதா? இல்ல இன்னைக்கு ஒரு 10 கிராம் தங்கத்த வாங்கணுங்கிற மனநிலையில நம்ம இருக்கோமான்னா, கண்டிப்பா இல்ல. நாம வந்து அந்த விலையேற்றத்த மட்டும் தான் பார்த்து, ஆன்னு ஒரு ஆச்சரியப்படுறோம், வியந்து பார்க்குறோம். ஆனா, அது முக்கியம் கிடையாது. நாம எப்பவுமே நம்ம மனசுல வந்து அந்த தங்கத்தைய, ப பணத்த, சொத்துக்கள இத உருவாக்குறதுக்கான மனநிலைய நம்ம வந்து நெனைக்கணும். அப்ப அத நெனைக்கணும் அப்படின்னா, நாள் முழுக்க வந்து நம்ம அந்த சிந்தனையில, அந்த எண்ணங்கள்ல இருந்துகிட்டு இருந்தா மட்டும் தான், நம்மளால அந்த விஷயங்களெல்லாம் அடைய முடியும். ஏன்னா, ஒரு விஷயத்த அடையணும், ஒரு லட்சியத்த உருவாக்கணும் அப்படின்னா, அங்க வந்து நமக்குன்னு ஒரு குறிக்கோள உருவாக்கணும். அப்ப குறிக்கோள் இல்லாம எந்த ஒரு விஷயமுமே நடக்காது. நீங்க வந்து ரூ. 1,00,000 உங்கட்ட பணம் கையில இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அத ஒரு குறிக்கோளா மாத்துங்க. இன்னைக்கு வந்து உங்கட்ட ரூ. 10,000 தான் வருமானமா இருக்கலாம். இல்ல 20,000 இருக்கலாம். எவ்வளோ வருமானம் வருதோ, அதில ஒரு 10% இன்னைக்கு ரூ. 1,00,000 ரூ. 10,000 வருமானம் வருது அப்படின்னா, அதில ஒரு 10% ரூ. 10,000 எடுத்து தனியா வைங்க. ப ரூ. 10,000 வருதுன்னா ஒரு ரூ. 1,000 எடுத்து தனியா வைங்க. இந்த ரூ. 1,000 நான் இந்த மாசம் வேற எதுக்கும் செலவழிக்க மாட்டேன். இத நான் அடுத்த மாசத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு அட்லீஸ்ட் 1 மாசம் உங்க கையில ஒரு ரூ. 1,000 புழங்க விடுங்க. சேமிப்புல வைங்க. அப்ப அந்த ரூ. 1,000 அப்படிங்கிறது உங்க கையில இருக்கும்போது அது ஒரு பெரிய உற்சாகத்தையும், ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆட்டத்தையும் குடுக்கும். அப்ப அந்த பணம் நம்ம கையில இருக்கும்போது எப்பவுமே ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்க சட்டை பாக்கெட்ல பாருங்க, எப்பவுமே ஒரு ரூ. 1,000 இருக்குது அப்படின்னா, அப்போ உங்களோட மனநிலையே வேற. அந்த ரூ. 1,000 இல்ல அப்படின்னா, என்ன செய்றது? எப்படி பண்றது? இந்த பணத்த எப்படி நம்ம யார்ட்ட வாங்குறது? அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர, அப்போ பணத்த வந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அதனால எப்பவுமே நீங்க வந்து பணம் இருக்குதோ, இல்லையோ, இந்த நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு இந்த நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட, ஒரு வைராக்கியத்தோட நீங்க மனசுல எண்ணத்த உருவாக்குங்க. அப்ப அப்படி ஒரு எண்ணத்த நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த செல்வம் அப்படிங்கிறது குவிய ஆரம்பிச்சிரும். ஏன்னா, ஒரு செல்வம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ள ஒரு பேரானந்தத்த குடுக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு மன நிம்மதிய குடுக்கும். மகிழ்ச்சிய குடுக்கும். பிள்ளைங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது நெனச்ச மாரி பண்ணலாம். அதாவது ஒரு நம்ம பிள்ளைங்களோட கல்யாணமோ, படிப்போ எதுவா இருந்தாலும், அது வந்து வாழ்க்கையில ஒரு உயரத்த அடையறதுக்கான ஒரு உந்து சக்தியா இந்த பணம் இருக்கும். அப்ப அந்த பணத்த நீங்க உருவாக்குறதுக்கு வழிமுறைகள தேடுங்க. அப்ப இப்ப வயசாயிருச்சு, எனக்கு 40 வயசு ஆயிருச்சு அப்படின்லாம் நெனைக்காதீங்க. இல்ல வயசு அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். ஏன்னா இது வந்து நெறைய பேர் புரிஞ்சிக்காம, எனக்கு 40 வயசு ஆயிருச்சு, 45 வயசு ஆயிருச்சு, இனிமே எப்படி நான் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் நெனைக்கலாம். அது உண்மையிலே அந்த மாரி கிடையாது. நீங்க வந்து 20 வயசு, 25 வயசுக்கு மேல தான் சம்பாதிக்க முடியும். அதுதான் ஒரு மனுஷங்களுக்கு இயல்பான ஒரு விஷயம். அப்ப நீங்க 20 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்களா, இன்னைக்கு 40 வயசு ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க 20 வருஷம் சம்பாதிக்கல விட்டுருங்க. ஆனா வாழ்க்கை இன்னும் எவ்வளவு இருக்கு? அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 70 வயசு வரைக்கும் நம்மளால நல்லா திடமா சம்பாதிக்க முடியும்னு வைங்க. அப்ப இன்னும் 30 வருஷம் இருக்கு. இந்த 30 வருஷத்துக்கு நாம வந்து அப்படியே இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல இனி வரக்கூடிய இந்த 30 வருஷத்துக்கும் நான் வந்து ஒரு பணக்காரன் ஆவேன். நான் ஒரு செல்வ செழிப்போட என் குடும்பத்த வச்சிருப்பேன் அப்படிங்கிற
ஒரு உறுதியை மனசுக்குள்ளே எடுங்க. அதனால நீங்கள் வயசை பற்றி என்றைக்குமே நினைக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு பணக்காரருமே ஒரு வயசை பற்றி அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. அவங்க மனசில் பாருங்கள் என்ன எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பணம் குறித்த சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க எத்தனை தொழில் ஆரம்பித்தாலும் அடுத்தடுத்த தொழில்களில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் அவங்க எண்ணங்களில் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பணக்காரங்களை நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க எப்போவுமே ஒரு அமைதியாக சாந்தமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே சலசலன்னு பேச மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே போய் ஒரு வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட கவனம் அவங்க முழுக்க முழுக்க எதில் செலுத்துவாங்க அப்படின்னா, அவங்க அடுத்தடுத்த தொழில்களை உருவாக்குறதுக்கு, அவங்க அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லை சொத்துக்களை உருவாக்குறதுக்கான வழிமுறைகளை தேடுவாங்க. நீங்கள் கேட்கலாம், நமக்கு ஓரளவுக்கு வாழ்க்கைக்கு பணம் இருந்தால் போதாதா, எதுக்கு இவ்வளோ சொத்துக்களை பணங்களை குவிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கேட்குறது நல்லாவே தெரியுது. ஆனால் அது ஒரு சராசரியான வாழ்க்கை தான். அந்த சராசரியான வாழ்க்கையில் நம்ம வாழணுமா? ஏன்னா நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம். அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சிகரமாக வாழ்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். எந்நேரமும் அழுது புலம்பிக்கிட்டோ ஒரு ஏழையாக வாழுறதுக்கோ நம்ம பிறக்கலை. எல்லாருக்கும் பணம், அந்த செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வேணும். அப்படிங்கும்போது அந்த ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கமே தவிர, ஒரு சோகத்தோட, ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு மனநிறைவு இல்லாமல் வாழ்றதுக்கு இந்த உலகத்தில் பிறக்கலை. எல்லாத்தையும் நம்ம எல்லாம் அனுபவிக்கணும். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுதோம், நல்ல ஒரு ரிச்சான ஹோட்டலில் சாப்பிடுதோம் அப்படின்னா அங்கே விலைப்பட்டியலை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம உருவாக்கிக்கணும். சும்மா போட்டுக்கிட்டு 100 ரூபாய்க்குள்ளே சாப்பிடுவோமா, 50 ரூபாய்க்குள்ளே சாப்பிடுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எண்ணம் நம்மகிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் எப்போவுமே பாருங்கள், சிக்கனம் அப்படிங்கிறது தேவை தான். அந்த சிக்கனம் எப்படி இருக்கணும், நாம் சந்தோஷமாக வாழணும். அதே நேரத்தில் ஊதாரித்தனமான செலவுகளை அளிக்கக்கூடாது. ஒரு மது போதைக்கோ இல்லை ஒரு கேளிக்கை விடுதியில் போயோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அந்த சிக்கனம் இருக்கணும். அப்படிங்கும்போது செலவுகளும் இருக்கணும். ஏன்னா நம்ம வருமானத்தை பெருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் தாராளமாக செலவழிக்கலாம். அந்த செலவுங்கிறது நாம் எப்படி ஒரு டூர் போகிறது, குடும்பத்தோட டூர் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் பிள்ளைங்களோட படிப்பு நல்ல கல்லூரிகளில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம தாராளமாக செலவழிக்கலாம். அதுக்காக நம்ம வருமானத்தை பெருக்கியே ஆகணும். அப்போ வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா முதல்ல ஆள் மனசில் பணம் குறித்த சிந்தனையை நீங்கள் விதைச்சி உருவாக்குங்க. ஏன்னா அதை நினைக்காம உங்களால் எதுவுமே மாற்ற முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தீங்களோ அதே மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா பணம் தொடர்ந்து உங்கள்கிட்ட வருமானா கேள்விக்குறி தான். அப்போது அந்த மனநிலையை முதல்ல மாற்றணும். எப்படி மனநிலையை மாற்றணும்? இது வரைக்கும் நம்ம பணத்தை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம், யார்கிட்ட பணம் வாங்கலாமா, எப்படி லோன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த மாதிரி நினைக்காம இந்த பணத்தை எப்படி நம்ம உருவாக்கலாம், நம்ம எந்த வகையில் நம்மக்கிட்ட செல்வ செழிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு ஆள் மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு விதைங்க. அந்த ஆள் மனசு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் எங்கேருந்துனாலும் கொண்டு சேர்க்கும். அதுக்குரிய நபர்களை உங்கள்கிட்ட சேர்க்கும். அப்போ நீங்கள் நேர்மறையாக தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே வரும்போது அந்த பணம் குறித்த அந்த சிந்தனையை நேர்மறையாக சிந்திக்கும் போது அது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை பிறக்கும். உங்களுக்கு நல்ல வழிகளை ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நீங்கள் பிரார்த்தனை நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதோன்னுலாம் சொல்கிறோம். கடவுள்கிட்ட வேண்டும்போது எனக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துரு அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி கிடையாது. அந்த கடவுள்கிட்ட வேண்டும் போதும் கூட நம்ம ஆள் மனசில் நினச்சி இந்த பணம் எனக்கு வரணும், நான் நல்லா இருக்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்ச சக்தி எனக்கு செல்வ செழிப்போட என்ன வச்சிருக்கும், நான் செல்வ செழிப்போடு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தோட நாம் அந்த பிரார்த்தனையை பண்ணணும், அந்த கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அந்த முடிவில்லா ஒரு பேரறிவு உள்ள, அதாவது பேரானந்த சக்தி, இந்த எல்லையில்லா சக்தி அப்படிம்பாங்க இந்த பிரபஞ்சத்தில், அந்த சக்தி நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும். அப்போ நாம் அதுக்கு நம்ம மனசில் ஒரு நேர்மறையான எண்ணங்களை விதைச்சிக்கிட்டு இருக்கணும். அதாவது இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது நல்ல எண்ணங்கள் மனசில் ஓடும்போது தான் நமக்குள்ளே நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். நாம் பொறாமை குணம், கோபம், இந்த மாதிரியான விஷயங்களை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அங்கே நமக்கு செல்வம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே தங்காது. ஏன்னா நம்மளுடைய ஆள் மனசுக்கு எந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய சக்தியும் கிடையாது. அது நாம் வெளி மனசில் என்ன நினைக்கமோ அதை உள்வாங்கி தான் செயல்படுத்தும். அதனால நம்ம வெளி மனசில் எப்போவுமே அந்த பணம் குறித்த சிந்தனையை நல்ல விதமாக நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது ஆள் மனசில் போய் ஆழமாக பதிய ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு நமக்கு செல்வத்தை நமக்கு அந்த ஆள் மனசையே தேடி கொண்டு கொடுக்கும். அப்போ அதை பற்றி தான் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இதை நீங்கள் எப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னா, அதாவது நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த பணம் குறித்த சிந்தனையை நேர்மறையாக சிந்திங்க. எனக்குள்ள செல்வ செழிப்பு வரும், நான் அழகான வீடு கட்டுவேன், எனக்குள்ள நிறைய பணம் இருக்குது
இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்காட்சியை பண்ணுங்க. அதே மாதிரி காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் அந்த பணம் குறித்த விஷயத்தை சிந்திங்க. வேற பிரச்சனைகளை பற்றியோ வேற எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, மனசில் நினைக்காதீங்க. உங்கள் வெளி மனசில் நினைக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே அந்த எண்ணங்கள் சும்மா ஒரு இடத்துல ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கூட அந்த பணம் குறித்து அந்த விஷயங்களை பற்றியே நீங்கள் அதிகமாக மனசில் எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு பணக்காரனாக கொண்டு வந்து சேர்க்கும். இது உறுதி. இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா எண்ணங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அப்போ அந்த எண்ணங்கள் தான் செயல் வடிவம் பெறுது. அதை நீங்கள் முதல்ல நம்புங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ எல்லா பணக்காரங்களும் எடுத்திங்கன்னா அவங்க மனசில் அந்த எண்ணங்களை விதைச்சிருப்பாங்க. அதன் மூலம்தான் அவங்க அந்த பணம் அப்படிங்கிற சக்தியை அடைவாங்க. அதே நேரத்தில் பல செல்வ செழிப்போடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நாமளும் அந்த வாழ்க்கையை வாழணும். அப்படிங்கும்போது நாம் கோபம், இந்த பொறாமை குணம் இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நல்ல விதமான எண்ணங்களை மனசில் விதைச்சிக்கிட்டு அதே நேரத்தில் நம்மளோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். அடுத்த 5 ஆண்டுகளில் நாம் என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் எப்பவும் மனசில் நினச்சிக்கிட்டு இருங்க. அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் செல்வ செழிப்பையும் உங்கள்கிட்ட கொடுக்கும். நீங்களும் ஒரு பணக்காரனாக கண்டிப்பாக ஆவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்களை மனசில் விதைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது போன்ற அந்த பணம் சம்பாதிக்கிறது குறித்து பல கருத்துக்கள், பல வீடியோக்களை நம்ம சொல்ல போகிறோம். அதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. செல்வ செழிப்போடு வாழுங்க. எப்போவுமே அந்த மன நிம்மதி, அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்க. சோகம் என்னது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படிங்கிற இதில் வாழுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி.